சென்னை அமைந்தகரையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவினருக்குமான தொடர்பு தலைமுறையாக தொடர்கிறது. பெண்களை மையப்படுத்தியே பல்வேறு திட்டங்களை திமுக செயல்படுத்தி வருகிறது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் நிம்மதியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியவில்லை. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் குறித்து இபிஎஸ் வாய் திறந்தாரா? அதிமுகவை மட்டுமல்லாமல் தனது மனசாட்சியையும் பாஜகவிடம் அடகு வைத்திருக்கிறார் இபிஎஸ் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்நிலையில் திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் மார்ச் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய இபிஎஸ், என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுடன் விரைவில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். என்டிஏ கூட்டணி சார்பில் அறிவிக்கப்படும் வேட்பாளர்களில் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக திமுக என்ன செய்தது? கடந்த தேர்தலில் திமுக அறிவித்த வாக்குறுதிகளில் 4 1 பங்கு வாக்குறுதிகளை கூட அக்கட்சி நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மாபெரும் அரசை அமைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவேகாவை சேர்க்க மத்திய அரசின் அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது உண்மையல்ல. பாஜக எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை. கூட்டணி அமைப்பதற்கு பாஜகவுக்கு தொண்டர்களின் பலமும் கட்சியின் கொள்கைகளும் போதும் என்று கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சி நிறுவனரான கன்ஷிராம் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி கன்ஷிராமுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது. இதற்கிடையே ஈரானின் தாக்குதலில் பெஞ்சமின் நெத்தன்யாகு கொல்லப்பட்டு விட்டார் என்ற தகவல் வெளியானது. இந்நிலையில் தான் உயிருடன் இருப்பதாக கூறி நெத்தன்யாகு ஒரு உணவகத்தில் நின்று காஃபி அருந்தியபடி நகைச்சுவையாக பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆண்டுதோறும் சிறப்பாக செயல்படும் வீரர்களுக்கு பிசிசிஐ விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்நிலையில் நடப்பு ஆண்டுக்கான நமன் விருது வழங்கும் விழா டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் ராகுல் டிராவிட்டுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஐசிசி தலைவர் ஜெய்ஷா வழங்கினார். மேலும் முன்னாள் வீரர் ரோஜர் பின்னி மற்றும் வீராங்கனை மித்தாலி ராஜ் ஆகியோருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. பாகிஸ்தான் அணி வங்கதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடியது. முதல் ஒருநாள் போட்டியில் வங்கதேசமும் 2வது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தானும் வென்றன. இந்நிலையில் 3வது ஒருநாள் போட்டியில் 11 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசம் அபார வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை கைப்பற்றி அசத்தியது.